இந்த ஆரண்ய காண்டமானது ஸ்ரீராமரின் வனவாச காலத்தின் முக்கியமான நிகழ்வுகளை விவரிக்கின்றது. ஆரண்ய காண்டத்தை சுருக்கமாக காணலாம் வாருங்கள். ராமாயணத்தின் 3ஆம் காண்டமாகிய ஆரண்ய காண்டம். ராமன், சீதை, லட்சுமணன் ஆகியோர் தசரதரின் உத்தரவின்படி வனவாசம் செல்கின்றனர். அவர்கள் தண்டகாரண்யம் என்ற காட்டிற்குள் நுழைகின்றனர். இங்கு பல அரக்கர்கள் அவர்களை தொந்தரவு செய்கின்றனர். தண்டகாரண்யத்தில் ஸ்ரீராமர் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களை காக்க தனது தர்மத்தை நிறைவேற்றுகின்றார். ஸ்ரீராமரும் லட்சுமணரும் சீதா தேவி ஆகியோர் கோதாவரி நதிக்கரையில் உள்ள பஞ்சவடி என்ற இடத்தில் அழகான குடிலை அமைத்து அழகிய வாழ்வை வாழ தொடங்குகின்றார்கள். ராட்சசன் ஒருவன் அரிசெடுக்கன் அவர்கள் மீது தாக்குதல் செய்ய முயல்கின்றார். அதில் ஸ்ரீராமர் வெற்றி பெறுகின்றார். பிறகு விராடன் என்னும் ஒரு அசுரன் ஸ்ரீராமரையும் லட்சுமணரையும் தாக்க முயல்கின்றார். லட்சுமணர் விராடனை வீழ்த்தி வதம் செய்கின்றார். இதனால் முனிவர்கள் மீண்டும் தங்கள் தபசில் ஈடுபட முடிகின்றது. சூர்பனகா என்ற அரக்கி ஸ்ரீராமரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றாள். ஸ்ரீராமரோ அதை மறுத்து சீதையிடம் அவரின் காதலை மாற்றி விடுகின்றார். லட்சுமணன் சூர்பனகை இழிவாக நடந்து கொண்டதற்காக அவரின் மூக்கையும் காதையும் அறுத்து விடுகின்றார். சீதையை அபகாரம் செய்ய ஸ்ரீராமனை தாக்க 14,000 அரகர்கள் செல்வதாக குபேரனின் தம்பி அர்த்தவிரியார்ஜுனன் மகன் கராதகன் அவனது சகோதரர்களுடன் வருகிறார்கள். ஸ்ரீராமர் அவர்களெல்லாம் வெற்றி கொள்கின்றார். மறுபடியும் சூர்பனகை தனது சகோதரனான ராவணனிடம் புகார் கூறுகின்றாள். ராவணனோ சீதையை கடத்த திட்டமிடுகின்றான். ராவணனின் மந்திரி மாரீசன் தன் மாயா சக்தியால் தங்கமான் போல் தோற்றமளித்து சீதையின் கவனத்தை ஈர்க்கின்றான். சீதை ராமனிடம் அந்த மானை கேட்க ஸ்ரீராமன் வேட்டையாட காட்டிற்குள் செல்கின்றார். ஸ்ரீராமன் அதை பிடிக்க போக பின்பு ஸ்ரீராமர் அதனை கொண்டுவிட அதை இறக்கும் தருவாயில் ராமா என்று அந்த பொய்மான் சொல்ல அதை ராமன் தான் என்று எண்ணி சீதை லட்சுமணனிடம் ராமனை காப்பாற்றும்படி கேட்க லட்சுமணன் அதை மறுக்க பிறகு சீதை லட்சுமணரிடம் வாதாட சீதையை லட்சுமணன் தனியாக விட்டு செல்ல அஞ்சுகின்றார். பிறகு லட்சுமணன் சீதையின் பாதுகாப்புக்காக ஒரு கோடு வரைந்தார். அதை சீதை தாண்டக்கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார். லட்சுமணன் சீதையை பாதுகாப்பாக தான் வரைந்த எல்லையில் இருக்க வைத்துவிட்டு ஸ்ரீராமனை தேடி செல்கின்றார். மானை பிடிக்க ஸ்ரீராமரும் அவரை பாதுகாக்க லட்சுமணனும் சீதையிடமிருந்து தூரமாக செல்கின்றனர். இந்த சூழ்ச்சியின் மூலம் ராவணன் சீதையை கடத்த திட்டமிடுகின்றான். தந்திரமாக மிருகு என்ற முனிவரின் வேடத்தில் வந்து சீதையை கடத்தி செல்கின்றான். இதுதான் ராமாயணத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. பிறகு சீதையை ராவணன் அபகரித்து செல்லும் பொழுது ஜடாயு என்னும் பருந்து ராவணனை தடுக்க முயல்கின்றான். ஆனால் ராவணன் ஜடாயுவை காயப்படுத்தி சீதையுடன் இலங்கைக்கு சென்று விடுகின்றான். பின்னர் ஸ்ரீராமர் ஜடாயுவை சந்தித்து அவன் கதையை அறிந்து சீதையை தேட கிளம்புகின்றார். தேடுவதற்காக செல்லும் வழியில் சபரி என்னும் பக்தியின் ஆதரவில் தங்குகின்றார் ஸ்ரீராமர். சபரி தன் அன்பின் வெளிப்பாடாக தான் சுவைத்த கனிகளையே ஸ்ரீராமருக்கு அன்புடன் அளிக்கின்றாள். அடுத்து கிஷ்கிந்தா காண்டத்தில் காணலாம். ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம்.